இருக்கும். அதற்கு அல்லாஹ் முற்றுப்புள்ளி வைக்கிறான். இப்ப இங்க இருக்கோம் இல்லையா, நான் இருக்கேன், நீங்களும் இருக்கீங்க. இப்ப ஒருத்தருக்கு போய் இஸ்லாத்தை சொல்லணும். ஒரு மாற்று மதத்தை சேர்ந்தவர் இருக்கிறாங்க, அல்லது மாற்று கொள்கையில உள்ளவங்க இருக்கிறாங்க. அவர்களிடம் போய் இஸ்லாத்தை சொல்லணும். நாம எப்படி சொல்லுவோம்? யாரா சொல்லுங்க, சொல்லுங்க ஆசிப். இஸ்லாத்தை சொல்லணுங்க. மக்கள் மத்தியில இந்த ஏகத்துவத்தை நாம் போதிக்க வேண்டும். எப்படி சொல்லுவோம்? ரொம்ப சிம்பிளான விஷயம். முதல்ல அல்லாஹ்வை பத்தி சொல்லுவோம், தூதரை பத்தி சொல்லுவோம், குர்ஆனை பத்தி சொல்லுவோம், இந்த இஸ்லாத்தை பத்தி சொல்லுவோம். மற்ற கொள்கைக்கும் இஸ்லாத்துக்கும் உள்ள வேறுபாடு எல்லாம் சொல்லுவோம்ல. ஆனா இங்க இருக்கக்கூடிய யாராவது தன்னை முன்னிறுத்தி இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு பண்ண முடியாது. என்னைய பாருன்னு சொல்லு, நான் என்னை சொல்றேன், என்னைய பாரு, என்னை பார்த்து இஸ்லாத்தை ஏத்துக்கன்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், யாராவது ஒரு ஆள் அழைக்க முடியுமா என்று சொன்னால் அழைக்க முடியாது. ஆனா நபிகளாரை உலகறிய செய்வோம் என்ற தலைப்பு இருக்குல்ல, ஏன் ரசூலுல்லாஹை உலகறிய செய்யணும்? அல்லாஹ் பதில் கொடுக்கிறான். அந்த மக்கள் மத்தியிலே இஸ்லாத்தை எடுத்து சொல்லும் பொழுது அந்த மக்கள் சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால், முகமது என்று சொன்னால் பைத்தியக்காரர், முகமது என்று சொன்னால் பொய்யர். 40 வயதுக்கு பிறகு, ஆனால் 40 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு தூதராக தேர்வு செய்யும் பொழுது அந்த மக்கள் கொடுத்த பட்டம் என்னவென்று சொன்னால் அல் அமீன் அஸ்-சித்திக். முகமது என்று சொன்னால் உண்மையாளர், நேர்மையாளர். இதைத்தான் மக்கள் சொன்னார்கள். அல்லாஹ் தான் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இஸ்லாத்தை சொல்லுங்க. எப்படி சொல்லுங்க? பல ஆண்டு காலங்களாக உங்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேனே, என்னை நீங்கள் பார்க்க கூடாதா? உங்கள் வாழ்க்கையை அங்கே முன்னிறுத்தி இந்த மார்க்கத்தை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். அதனாலதான் கேட்டேன், யாராவது ஒரு ஆளு, நானா இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும், நம்மை வாழ்க்கையை வச்சு இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ண முடியுமானா முடியாது. உலகத்துல யாருமே பண்ண முடியாது. பண்ணலாங்க. எப்படி சொல்லலாம் தெரியுமா? என்னுடைய பழைய வாழ்க்கையை பார்க்காத, இப்ப பாரு அப்படின்னு. ஆனா அவன் போவான், பழைய வாழ்க்கைக்கு தான் போவான், இப்ப பார்க்க மாட்டான். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? 10 வருஷத்துக்கு முன்னால நீ நானும் எவ்வளவு நட்பு, நீ நானும் சேர்ந்து எவ்வளவு கெட்ட பழக்கத்துக்கு உள்ளாயிருந்தோம். நீ நானும் சேர்ந்து செய்யாத சில வேலைகள்லாம் செஞ்சமே, இன்றைக்கு நீ ஒழுங்கா இருக்க. 10 வருஷத்துக்கு முன்னால நிலைமை என்ன? அதான் முன்வைப்பான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் முன்வைக்க சொன்னான். எதை முன்வைக்க சொன்னான்? பல ஆண்டு காலங்களாக உங்கள் மத்தியிலே நான் வாழ்ந்திருக்கிறேனே, அதை முன்வைங்க அல்லாஹ். உலகத்துல யாரா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ரசூல் 40 வருஷம் அப்படிதான் வாழ்க்கை வாழ்ந்தார்கள். முகமது என்று சொன்னால் உண்மையாளர், முகமது என்று சொன்னால் நேர்மையாளர் என்று சொல்லி இப்பேற்பட்ட பட்டத்தை கொடுத்தவர்கள் அந்த மக்களுக்கு காஃபிர்கள் தான் அந்த பட்டத்தை கொடுத்தார்கள் ரசூலுல்லாஹ். அப்பேற்பட்ட ஒரு தூதர் அருட்கொடையாக அல்லாஹ் அனுப்புறேன்னு சொல்றான். அல்லாஹ் அல்லாஹ் சொல்லும் பொழுது வரஃபானா லக திக்ரக், நபியே உமது புகழை நாம் மேலோங்க செய்வோம். குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே போன்று இந்த உலகத்திற்கு இந்த முகமதை நாம் அருட்கொடையாக நாம் அனுப்பியிருக்கிறோம். அந்த அருட்கொடையை பெற்றவர்கள் தான் இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம். ஆனா ரசூலுல்லாஹ் நம்ம பார்க்கல. யாரா பார்த்திருக்குமா? போட்டோல, வீடியோல, ஏஐ கூட இப்ப முடியாதுங்க. ஏஐ இருக்குல்ல டெக்னாலஜி, அந்த ஏஐ டெக்னாலஜி கூட ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தாங்கன்னு காட்ட முடியாது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மக்காவிலே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தவர்கள் இங்கே நாம் பார்க்கவில்லை. அல்லாஹ் செஞ்ச அருள் என்னவென்று சொன்னால் அந்த தூதரை தூதராக தேர்வு செஞ்சு வைக்கிறோம். கண்ணெதிராக பார்த்த அபூஜைலுக்கு இந்த மார்க்கத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை. அல்லாஹ் அபூஜைலுக்கும் நமக்கும் கொடுத்த வித்தியாசம் இதுதான். கேலி பண்ணாங்க, கிண்டல் செஞ்சான். என்ன கேலி பண்ணா தெரியுமா? மெஹராஜ் பயணம் போயிட்டு வரும்போது ரசூலுல்லாஹ் கவலையோடு உட்கார்ந்து இருந்தாங்க. என்ன கூப்பிடுறாங்க? மெஹராஜ் பயணம் போயிட்டு வரும்போது ரசூலுல்லாஹ் கவலையோடு மக்காவிலே ஒரு தூணிலே சாய்ந்து கொண்டிருந்தார்கள்.
அப்ப கேட்டா, என்ன முகமது, தினமும் பல செய்திகளை சொல்லுவியே, இன்னைக்கு ஏதாவது செய்தி இருக்கா? ஆமா இருக்கு. என்ன செய்தி? நான் பைத்துல் முகத்தஸ் போயிட்டு வந்தேன். எப்ப போனீங்க? நேத்து நைட்டு. இங்க இருக்கீங்க, மணி 8:30 நான் ஒரு 7 மணிக்கு அமெரிக்கால இருந்தா 8:30 மணிக்கு கோத்தூர்ல யாரும் நம்புவீங்களா? பேசி பேசி ஆள் ஒரு மாதிரி ஆயிட்டாரு போல, அதான் அப்படி பேசுறான்றாங்க. 7 மணிக்கு மூலக்கடையில இருந்தா 8 மணிக்கு இங்க இருக்கா நம்பிடுவோம். அமெரிக்கால 7 மணிக்கு இருந்த மகரிப் அங்க தொழுத இஷா தொழுது இங்க வந்துட்டு யாரும் நம்புவோமா? இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ப மாட்டோம். அன்றைக்கு வாகனங்கள் குதிரைகளாக ஒட்டகங்களாக பயன்படுத்தப்பட்டது. பைத்துல் முகத்தஸுக்கு பயணம் போக வேண்டும் என்று சொன்னால் பல நாட்களாகவும் ஒரே இரவு ரசூலுல்லாஹ் போயிட்டு இருந்தாங்க. சிரிச்சான் அபூ ஜஹல், சிரித்தான். எதுக்கு? இங்க இருக்கீங்களா, அப்ப என்கிட்ட சொன்னது மக்காவுல எல்லாத்தையுமே சொல்லணும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நேருக்கு நேராக பார்த்தான். அவன் பேர் என்ன தெரியுமில்ல? அபூ ஜஹல் பேரு யாருக்கா தெரியுமா? ரசூலுல்லாஹ் வச்ச பேரு தான் அபூ ஜஹல். ஆனா அவனுக்கு ஒரு பேர் இருக்கு, அபுல் ஹக்கம். அபுல் ஹக்கம் என்ன தெரியுமில்ல? அந்த மக்காவிலேயே அறிவாளிகளுக்கெல்லாம் தந்தை. அவனுடைய பேரு அபூ ஜஹலுடைய பேரு என்னன்னு சொன்னா அறிவின் தந்தை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ அபுல் ஹக்கம் இல்ல, அபூ ஜஹல் நாங்க, நீ மடமையின் தந்தை என்று சொல்லி பேர் வச்சார்கள். ஏன்? அவ்வளவு பெரிய அத்தாட்சிகளை எல்லாம் உன் கண்ணுக்கு முன்னால கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கணும்ப்பா. இதையெல்லாம் பார்த்து விட்டு மடமைத்தனமாக இருந்த இந்த அபுல் ஹக்கம் இல்லை, அபூ ஜஹல் என்று சொல்லி பேர் வச்சாங்க. அப்ப அந்த அருட்குறையை தான் இன்றைக்கு நாம் எல்லாம் பெற்றிருக்கிறோம். தெரியுதா? அல்லாஹ் யாருக்கு அருள் வழங்கியிருக்கான், யாருக்கு அருளை குறைத்திருக்கான். கோத்தூர்ல பாருங்க, எங்கேயோ இருந்த ஆதங்கத்தை அல்லாஹ்வுடைய தூதரை இன்றைக்கு குளத்தூரிலே பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இதுதான் இறைவனுடைய அருட்கொடை. அந்த அருட்கொடையுடைய வாழ்க்கை வரலாறைத்தான் உலகையே செய்யக்கூடிய கடமை நம்மீது இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை போய் பாருங்களேன். இன்னைக்கு இருக்கும்லங்க, யாராவது ஒரு ஆள் இங்க சொல்லுங்க என்னோட சேர்த்து, நான் மதியானம் பீஃப், என் வீட்டுல பீஃப், மதியானம் எனக்கு சோறு கிடையாது, யாராவது சொல்ல முடியுமா? இங்க என் வீட்டுல மதியானம் சோறு சாப்பிட்டேன், கஞ்சி சோறு சாப்பிட்டேன், நைட்டுக்கு எனக்கு சோறு இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? இங்க ரசூலுல்லாஹ்வுக்கு சோறு கிடையாது. எப்போ? நபி ஆவறதுக்கு முன்னாடி கிடையாது, நபி ஆன பிறகு. நபி ஆவறதுக்கு முன்னாலே ரசூலுல்லாஹ் உயர்ந்த குலத்தை சேர்ந்த பெரும் பணக்காரராக இருந்த அப்துல் முத்தலிப்புடைய குடும்பம் என்று சொன்னால் மக்காவிலே மிகப்பெரிய ஒரு குடும்பம். அப்பேற்பட்ட குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள். நபி ஆன பிறகு ஒருவேளை உணவு கூட இல்லாத நிலைதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டது. இதுக்கு டிசைனா சட்டை போட்டிருக்கோம்ல, ஆடை உடுத்துறோம்ல, புர்காலா கலர் கலரா அணியிறோம்ல, ரேட்டு கேட்டோம்னு சொன்னா எகிரிட்டு போயிட தப்பு கிடையாது. அல்லாஹ் கொடுத்திருக்கான். அல்லாஹ் அழகை விரும்பக்கூடியவன், அழகாத்தான் உள்ள வரணும். அல்லாஹ்வே சொல்லிட்டான், எவ்வளவு வேணா சட்டை வாங்கிக்க, எவ்வளவு வேணா சேலை வாங்கிக்க, எவ்வளவு வேணா சுடிதார் வாங்கிக்க, அழகை விரும்பக்கூடியவன். என்னிடத்துல ஒரே ஒரு ட்ரெஸ் தான் இருக்கு, அதை தவிர வேறு எதுவுமே இல்லை, யாரும் சொல்ல முடியுமான கிடையாது. அல்லாஹ் அந்த அளவுக்கு நம்மளை வைக்கல. இங்க ரசூலுல்லாஹ்வுக்கு ஆடை கிடையாது. ஒரு முறை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு அப்புறம், ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க, ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்காரு. ஒரு ஆடு, பொரிக்கப்பட்ட ஒரு ஆட்டை பொரித்து வைத்துக் கொண்டு அபூ ஹுரைரா அவர்களை அழைக்கிறாங்க விருந்துக்கு. வைத்து என்ன உணவுக்காக அழைக்கிறாங்கல்ல, விருந்த புறக்கணிக்க கூடாதுல்ல. ஒரு முஸ்லீம் விருந்து விடுறாங்க, அதை புறக்கணிக்க கூடாது. ஹலாலான உணவா இருந்தா அதை புறக்கணிக்க கூடாது. உணவை பார்க்கிறாங்க, பிரம்மாண்டமான உணவு. அவங்களுக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை அறிவித்தவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, அபூ ஹுரைரா அடிச்சு விடுறாப்லன்னாங்க, இஷ்டத்துக்கு பேசுறாப்லன்னாங்க. அவங்க சொன்னாங்க, அது என் வேலை கிடையாது, ரசூலுல்லாஹ்வுடைய நெருக்கமாக நான் வாழ்ந்தவன், நான் திண்ணை தோழர்கள் அளந்த ஒரு ஆளு, நெருக்கமாக வாழ்ந்தவன். அந்த அடிப்படையிலே சொல்கிறேன், இப்பேற்பட்ட பொரிக்கப்பட்ட ஆட்டை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தங்களுடைய கண்களால் கூட அவர்கள் பார்த்ததில்லை.
இன்னைக்கு ஹோட்டல்ல போய் உட்கார்ந்தோன்னா வகை வகையா லிஸ்ட் போடுவாங்க. அந்த லிஸ்ட் சொல்லி வர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். ஏன்னா கன்ஃபியூஷன் ஆயிடுது. எதை வாங்கலாம், எதை சாப்பிடலாம், எதை ஆர்டர் கொடுக்கலாம், இது என்ன ரேட்டா இருக்கும். முடிஞ்சதுக்கு அப்புறம் பில்லு வருங்க. ஒரு குடும்பமா போய் சாப்பிட்டேன்னு சொன்னா பில்லு வந்து 5000 வருது. ஒரே ஒரு உணவுக்கு, ஒருவேளை உணவுக்கு ஒரு 10 பேர் ஒரு ஹோட்டல்ல போய் உட்கார்ந்தோம்னு சொன்னா உணவோட ரேட்டு வருது 5000 10,000 பில்லு வருது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வயிற்றிலே கல்லை கட்டிக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் கழித்தார்கள். இறைவனின் யாரு அருட்கொடை. அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இறைவனின் அருட்கொடை என்று சொல்லி. இன்னைக்கு ரசூலுல்லாஹ் மீது நேசம் வைக்கிறோம், நாங்க பாசம் வைக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ரசூலுல்லாஹ் மீது தவறான கருத்துக்களை, பலகீனமான செய்திகளை எல்லாம் மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாம வேலை தெரியும்ல, ரசூலுல்லாஹ்வுடைய உண்மையான வாழ்க்கையை சொன்னோம், பொய் சொன்ன அவசியம் கிடையாது. இன்னைக்கு ஒருத்தன் கேட்கிறாங்க, மாற்று மதத்தவர் ஒருத்தர் கேட்கிறாரு, இறை தூதர் சொல்றீங்கல்ல, 11 கல்யாணம் பண்ணிருக்காரு, இவர் உங்க இறை தூதரான்னு கேட்கிறாங்க. முஸ்லிம்கள்ல எத்தனை பேருக்கு அவர்களுக்கு சொல்லுவதற்கு பதில் இருந்துச்சு ஒரு காலகட்டத்துல? நான் இப்ப சொல்லல, இப்ப வந்து நிக்க சொன்னா பதில் சொல்லிட்டு போயிடலாம். ஒரு காலகட்டம் இருந்துச்சுங்க, இஸ்லாத்தின் மீது அவதூறை அள்ளி வீசினார்கள், குர்ஆனின் மீது அவதூறை அள்ளி வீசினார்கள், ரசூலுல்லாஹ் மீது அவதூறை அள்ளி வீசினார்கள். அன்றைக்கெல்லாம் பதில் இல்லை. இன்றைக்கு ஒரு மீடியாவில் உட்கார்ந்து பேசுறான், அதே மீடியாவிலே பதில் கொடுக்கிறோம். இதற்கு எல்லாத்துக்குமே பதில் உண்டு. 6 வயது சிறுமியை உங்க முகமது அவர்கள் திருமணம் முடித்தார்கள், அவதூறை பரப்புற அவதூறாக உண்மையாது, அதுக்கு சொல்றான், நமக்கு அதுக்கு பதில் இல்லை. அல்லாஹ் போய் முற்றுப்புள்ளி வச்சுட்டான். காலகட்டம் ஒரு 200 வருஷம் பின்னாடி போங்களேன், வீட்டுல வயதானவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கள போய் கேட்டு பாருங்க, உங்களுக்கு எத்தனை வயசுல கல்யாணம் ஆச்சுன்னு. அவங்க சொல்லுவாங்க, எனக்கு 12 வயசுல முடிஞ்சிருச்சு, 13 வயசுல எனக்கு ஒரு மகன், 14 வயசுல எனக்கு ஒரு மகன். 12 வயசுல கல்யாணம் முடிஞ்சு, 13 வயசுல ஒரு மகன், 14 வயசுல ஒரு மகன். ரொம்ப 1000 ஆண்டு எல்லாம் போக வேண்டாம், ஒரு 200 வருஷம் பின்னாடி போனீங்கன்னா மொத்த வரலாறு தெரிஞ்சிடும். இத ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹ் கேட்கிறான்ல, உங்க முகமது 6 வயசு பின்னா கல்யாணம் பண்ணாருன்னு, அதே 200 வருஷத்துக்கு பின்னால நான் போற பாருங்க. ஏதும் அறியாத 7 வயது சிறுமியாக இருந்த போது 14 வயதேயான சுப்பிரமணிய பாரதிக்கு 1897 ஜூன் 15ஆம் தேதி என்னை கரம் பிடித்தார். யாரு? சுப்பிரமணிய பாரதி. அவருடைய மனைவி பேரு செல்லம்மாள். எத்தனை வயசு கல்யாணம் பண்ணும்போது? 7 வயசு. இவருக்கு எத்தனை கல்யாணம் பண்ணும்போது? 14 வயசு. அவர் 11 வயதுல அந்த பட்டம் பெறுறாரு, சுப்பிரமணிய பாரதி என்று சொல்லி அந்த பட்டத்தை அவர் பெறுகிறார். 1400 வருஷத்துக்குலாம் போல, பக்கத்துல தான் போயிருக்கேன். இதை எடுத்து வச்சோன்னு சொன்னா அவன்கிட்ட பதில் கிடையாது. ஏன்? ஒரு காலகட்டங்க இதெல்லாம். அந்த காலகட்டத்திலே நடந்தது. எப்படி நடந்தது திருமணங்கள் எல்லாம்? இன்றைக்கு 2 ஆண் நண்பர்கள் இருக்கிறார்கள் சொன்னால் மகனையும் மகளையும் திருமணம் பேசி அவர்கள் திருமண உறவை அவர்கள் பேசுவார்கள், திருமணத்துக்குண்டான அந்த ஏற்பாடுகளை. ஆனா அந்த காலகட்டத்தில் என்ன செய்வாங்க தெரியுமா? தன் மகளை தன் நண்பருக்கே கல்யாணம் முடிச்சு கொடுப்பாங்க. இதான் ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டம். அபூபக்கர் ஆசைப்பட்டது இதுதான். எப்படியாவது ஆயிஷாவை அல்லாஹ்வுடைய தூதர் முகமது அவர்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்து ஆசைப்பட்டார்கள். தன் மகளை 6 வயது உமர் ஆசைப்பட்டார்கள். எப்படியாவது அல்லாஹ்வுடைய தூதரோடு உறவை நீட்டிக்க வேண்டும், என் மகளை முடிச்சு கொடுக்கணும். ஆனா மாமனாருக்கு 2 வயசு ஜாஸ்தி. யாரு? மாமனார் மருமகனுக்கு 2 வயசு ஜாஸ்தி, மாமனாருக்கு 2 வயசு கம்மி. அபூபக்கருக்கு 2 வயசு கம்மிங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு 2 வயசு ஜாஸ்தி. இன்றைய காலத்தில் நடக்குமா? நடக்காது. அன்றைய காலகட்டம் அது. ஒவ்வொரு காலகட்டம் பிறகு காலங்கள் மாறும், காட்சிகள் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். அப்ப அப்பேற்பட்ட காலகட்டத்தில் தான் இன்றைக்கும் அவதூறை சொல்லிக் கொண்டிருக்கிறான்.
அவரிடத்திலே பதிலை சொல்லும் போதுதான் இன்றைக்கு ஆஃபா இருக்கிற ரசூலுல்லாஹி உள்ள அவதூறு. 6 வயசு பெண்ணை திருமணம் முடிச்சாங்கல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அன்றைய அரேபிய பெண்கள் 9 வயதிலே பருவ வயதை அடைந்து விடுவார்கள். 9 வயதுக்கு பிறகுதான் என்னுடைய குடும்ப வாழ்க்கையை நாங்கள் திறந்தோம். அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கணும். அதுக்கப்புறம் தான் பெண்கள் தங்களுடைய நன்மை தீமையை அறியாத வயது வரும் வரை அவரை நீங்கள் திருமணம் முடிக்காதீங்கன்னு அல்லாஹ். நன்மை தீமைனா என்ன? 17, 18 இந்த ஒரு இதுக்கு வரும்போதுதான் அவர்கள் நன்மை தீமை அடையக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இன்னைக்கு திருமண வயது 21 அன்றைக்கு அல்லாஹ் சொல்லிட்டான், அவர்கள் நன்மை தீமையை பெண்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொண்டால் தான் அவர்களை நீங்கள் மனம் முடிக்க வேண்டும். அல்லாஹ் அதுக்கப்புறம் வசனத்தை இறக்கிறான். வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் மீது பரப்பப்பட்ட அவதூறுகள். அப்ப இந்த அவதூறுகளுக்கு முற்றுப்புள்ளி யார் வைக்கணும்? முஸ்லிம்களாகிய நாம் தான் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அப்படி வைக்கக்கூடிய இந்த முஸ்லிம் சமுதாயம் அதற்கு ஒப்பாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். பல கொள்கையை சேர்ந்தவர்கள் நானும் தௌஹீத் என்று சொல்லக்கூடிய அப்படிதான் இருக்கும். எங்க வாப்பா பைத்தியம் ஆயிட்டாருன்னு சொல்லி வீட்டுல உள்ள புள்ள சொன்னா கேட்டுக்கோமாங்க. எங்க அம்மா பயானுக்கு போய் ஆள் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க, எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, எங்க வாப்பா அப்படிதான் இருக்காரு. பெத்த புள்ள சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? பைத்தியம் சொல்ல நல்லா ஆரோக்கியமா இருக்குங்க. அவன் செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே செய்யறோம். அந்த பிள்ளைக்கு மகளுக்கோ மகனுக்கோ செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்கிறோம். ஆனால் உலகத்துல வெளியில போய் சொல்றான், எங்க அம்மா பைத்தியம் ஆயிடுச்சு, எங்க அப்பா பைத்தியம் ஆயிடுச்சு. ரசூலுல்லாஹை பின்பற்றம் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு பைத்தியம் பிடிக்கப்பட்டது என்று சொல்லி சூனியம் வைக்கப்பட்டு 6 மாத காலங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை அவர்களுக்கே தெரியாது என்றது. அல்லாஹ் சொல்றான், ஒரு துளி அளவு கூட உங்கள் தோழர்களுக்கு பைத்தியம் இல்லைன்றான். ஒரு துளி நல்லம் தெரியும்ல, எனக்கு இருக்கு பைத்தியம். நான் இவருக்கு மட்டும் இருக்கு நினைக்காதீங்க, உங்களுக்கு இருக்கு. தனிமையில இருக்கும்போது கண்ணாடியை பாத்துறோம்னு வைங்களேன், நமக்கு என்னடா அழகு, நல்லா தானே இருக்கேன், எங்கிட்டு பாரு, கண்ணாடி விட்டு அகற்ற மாட்டோம். அழகை யார் ரசிக்கிறா? வெளியே ரசிக்க வேணாம், நம்மளே நாமளே அழகை ரசிச்சுக்கிட்டே இருப்போம். கண்ணாடியை பார்த்தோம்னு சொன்னா ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குங்க, அந்த நிகழ்ச்சியை நினைச்சு ரோட்ல சிரிச்சுக்கிட்டே வருவோம். எதிர்க்க ஒருத்தன் வந்தா என்ன நிலையா இருக்கும்? பாவம் ஆள் ஒரு மாதிரி ஆயிட்டார் போல, சிரிச்சுக்கிட்டே தான் வராரு. ஏதோ ஒரு கஷ்டத்துல ஒருத்தவங்க நிறைய பேர் புலம்புவாங்க, பாத்திருக்கீங்களா? தன்னந்தனியே புலம்பிட்டே போவாங்க, அல்லாட்ட பேசிக்கிட்டே போவாங்க. ஆனா இந்த சமுதாயம் என்ன சொல்லுது? அவர் பைத்தியம் என்று சொல்லுது. இதுதான் அந்த ஒரு துளி பைத்தியம் இருக்குல்ல, இதான் ஒரு துளி பைத்தியம். அல்லாஹ் குர்ஆன்ல அடிச்சு உடைக்கிறான், இந்த முகமது அவர்களுக்கு ஒரு துளி பைத்தியம் கூட இல்லை என்று சொல்லி அல்லாஹ் உடைக்கிறான். ஆனால் தௌஹீதை சொல்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு 6 மாத காலங்கள் வழி நிப்பாட்டப்பட்டது, சூனியம் வைக்கப்பட்டது, தன்னைத்தானே அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்கிறான். சொன்னால் இவன் என்னத்தை ரசூலுல்லாஹ் நினைச்சான்? இவன் போய் உலகறிய செய்ய போறானா? இதையெல்லாம் நாம் உலகறிய செய்யணும். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை இப்படி சொல்லல. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் இப்படி நடக்கல. அல்லாஹ்வுடைய தூதர் மீது அந்நிய பெண் மீது மடியிலே படுத்துக்கொண்டு பேன் பார்த்து விட்டாங்கன்ற செய்தியெல்லாம் இருக்கு. இதை நாம மறுக்கிறோம். இன்னொரு செய்தி ஏத்துக்கிறோம். யாரு? தன்னுடைய மனைவி கொடுக்கறாங்க சர்டிபிகேட். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கொடுக்கறாங்க, அல்லாஹ்வின் தூதருடைய விரல் கூட அந்நிய பெண்கள் மீது பட்டதில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய கணவருக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு தன் மனைவி கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட். இத சொல்லுவாங்க நேரம் நடையா போட்டு தைரியமாக சொல்லலாம், இதுதான் எங்களுடைய தூதர், எங்களுடைய தூதருடைய வாழ்க்கையை நாங்கள் மேலோட செய்வோம். ரசூலுல்லாஹ்வை காரணம் காட்டி பெண்கள் மீது சாயத்தை வீசுறான் தெரியுமா? இஜாப் இந்த பூர்காவை போட்டு அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம் தான். இன்னும் அடிமையா இருக்கீங்க? சின்ன குழந்தைகிட்ட போய் கேளுங்க, சிறு குழந்தையிலிருந்து அந்த ஆடையை அணிந்து அணிந்து வளர்க்கிறது அந்த பெண்ணிடத்தில் போய் கேளுங்கள், இதுதான் எங்களுக்கு சுதந்திரம், என்னுடைய அழகு என் கணவனுக்கு மட்டுமே உள்ளது. பெண்ணுரிமையை போதித்தவர்கள் இந்த உலகத்திலே முதல் முதலாக அல்லாஹ்வுடைய
வந்தான். ஆண்களுக்கு அறிவுரை சொல்றாங்க ரசூலுல்லாஹ். எப்படி இருக்கணும் தெரியுமா? உன்னுடைய மனைவி யார் தெரியுமா? வளைந்த விழா எலும்பை போன்றவள் பெண். அதை நிமித்த நினைச்சனா உடச்சிடுவான்றாங்க ரசூலுல்லாஹ். ஆண்களுக்கு சொல்லக்கூடிய உபதேசம். பெண் என்பவள் வளைந்த விழா எலும்பை போன்றவள், அதை நிமித்த நினைச்சினா நீ உடைச்சிருவ, அது வழியா நீ சென்றுன்றாங்க. பக்குவமா பார்த்துக்கன்றாங்க. அந்த எலும்பு எப்படி இருக்கும்? வளைந்த விழா எலும்பை போன்ற பெண் என்பவள், அப்படித்தான் அவருடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணுன்றாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ் வயிறு ஃபுல்லா முட்டிட்டு போகும்போது தயிர் சாதம் வாங்கிட்டு வந்துருவா, தக்காளி சாதம் வாங்கிட்டு வந்துருவா, போன் போட்டுலாம் தேவைக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஆண்களை பார்த்து, அங்க என்ன தின்னீங்க? ஹோட்டல்ல தின்ட்டீங்களா? போன் வரும், இன்னைக்கு என்ன சாப்பாடு? ரசமா? சரி நான் வர லேட் ஆகும். ஏன்? அங்க ஹோட்டல் இருக்குல்ல, நண்பர்களோட பேசி முடிச்சாச்சு, ஹோட்டல்ல 2000 3000 வேலையை முடிச்சாச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர் சொன்னார்கள், நீங்க என்ன உணவு உண்றியோ அது உன் மனைவிக்கு கொடு, நீ என்ன ஆடை உடுத்துறியோ அது உன் மனைவிக்கு கொடு, உனக்கு அவள் சரிசமமாக நடந்து கொள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் ஆண்களை பார்த்து. பெண்களிடத்தில் சொன்னார்கள், ஒரு பெண் என்பவள் தன் கணவனுக்கு பொறுப்பாளி ஆவாள். ஒரு பெண் என்பவள் அவருடைய பொருளாதாரத்துக்கு பொறுப்பாளி ஆவார். ஒரு பெண் என்பவள் தன்னுடைய குடும்பத்தாருக்கு பொறுப்பாளி ஆவார். அவருடைய பொருளாதாரம், அவருடைய மகள்கள்,